அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இந்த வீடியோவில் வந்து டபுள் செயின் ஸ்டிச் வந்து எப்படி போடுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம வந்து செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்த்துருக்கோம். இப்போ வந்து செகண்ட் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். இது வந்து நம்ம த்ரெட் ஸ்டிச்சஸ் வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆரி எம்ப்ராய்டரியில் வந்து த்ரெட் ஸ்டிச்சஸில் நம்ம செகண்ட் ஸ்டிச்சஸ் டபுள் செயின் ஸ்டிச் வந்து எப்படி போடுறதுன்றதை வந்து பார்ப்போம். இதுக்கு முன்னாடி நான் சிலபஸ் வந்து எழுதி போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஒரு 90+ ஸ்டிச்சஸ் வரும். நீங்கள் வந்து அந்த வீடியோ பார்க்கலன்னா பாருங்கள். நம்ம வந்து அந்த சிலபஸ் வந்து எதுக்காக எழுதி போட்டிருக்கோம் அப்படின்னா, நம்ம ஆரி ஒர்க் ஆல்பம் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் வந்து இப்போ பிகினராக இருக்கிறவங்க கற்றுக்கிறதுக்காக ஆரி ஒர்க் ஆல்பம் பண்ணால் நீங்களும் அதே மாதிரி கற்றுப்பீங்க அப்படின்றதுனால அது போட்டிருக்கோம். பார்க்காதவங்க அதையும் பாருங்கள். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து செயின் ஸ்டிச் வந்து எப்படி போடுறதுன்னு பார்த்துக்கலாம். அந்த நிப்பு இருக்குங்க பார்த்திங்களா, அது வந்து நம்ம எந்த டைரெக்ஷனில் வந்து போகிறோமோ அந்த டைரெக்ஷனில் தான் வந்து அந்த நிப்பு இருக்கணும். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்காக நான் இதை சொல்கிறேன். இந்த மாதிரி கீழே சுற்றி இந்த மாதிரி விட்டு எடுத்துக்கோங்க. ஓகே, இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸில் வந்து நம்ம வந்து ஆரி ஒர்க்கு கிட்டு பார்த்துருந்தோம். அப்புறம் ஃப்ரேம் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, கிளாத்தில் வந்து ஃப்ரேமில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, அப்புறம் ஃப்ரேமை வந்து எப்படி ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் பண்ணுறதுன்றதை பார்த்தோம். அப்புறம் பிகினர் ஃப்ரெண்ட்லியான ஸ்டாண்ட் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதையும் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, இந்த மாதிரி செயின் ஸ்டிச் வந்து இந்த மாதிரி போட்டுக்கிட்டே போங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஓகே, நம்ம ஓரளவு வந்து செயின் ஸ்டிச் வந்து போட்டாச்சு. இப்போ இதில் எப்படி டபுள் செயின் போடுறது அப்படின்றத வந்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம துளிப் ஜப்பான் நீடிலில் வந்து இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து ஃப்ளாட்டாக இருக்கும். நம்ம போடுறப்ப இந்த மாதிரி ரொட்டேட் பண்ண முடியாது. அதுக்காக நான் வந்து ஒரு DIY பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி வீடியோஸில் வந்து 4 டைப்ஸாக எப்படி வந்து இந்த நீடிலில் வந்து அதை மறைக்கிறது அப்படின்றதுக்காக வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். 4 டைப்ஸாக நீடிலில் வந்து ரெடி பண்ணி போட்டிருக்கேன். உங்களுக்கு எது அந்த வீடியோ பாருங்கள். உங்களுக்கு எது அதில் ரொம்ப ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் செஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம போட்டுடலாம். பக்கத்துலேயே ஒரு சின்னோண்டு செயினாக போட்டுக்கோங்க. எண்ணாட்டு போடணுன்னு அவசியம் கிடையாது. இதுக்கு சின்ன செயினாக போட்டுக்கிட்டு நம்ம இந்த டைரெக்ஷனில் தான் வந்து எடுக்க போகிறோம். அதனால் நிப்பு வந்து இந்த டைரெக்ஷன் கீழ் நோக்கி இருக்கணும். நிப்பு இப்போ எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம போட வேண்டியதான். நம்ம ஃபஸ்ட்டு செயின் போட்டிருக்கோங்க இல்லையா, அதுக்கு பக்கத்துலேயே நம்ம போட்டுக்கிட்டு வரணும். ரெண்டுத்தையும் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. நீடிலையும் ஜரி த்ரெட்டையும் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து கரெக்டாக ஈஸியாக போட வரும். இல்லைனா அந்த மாதிரி விட்டு விட்டு போயிடும். ஓகே, நம்ம எண்டுக்கு வந்தாச்சு. நம்ம எண்ணாட் போட்டு முடிச்சுக்கலாம். ஓகே, எண்ணாட் போட்டு முடிச்சாச்சு. இன்னும் நம்ம வந்து இன்னொரு லேயர்ஸ் கூட நம்ம போட்டால் இன்னும் அழகாக இருக்கும் பார்க்க. நம்ம ப்ளவுஸ் ஸ்டார்டிங்கில் வந்து இந்த மாதிரி 3 லேயர்ஸ் 2 லேயர்ஸ் அந்த மாதிரி போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ தான் பீடு வந்து அடிப்படாது மிஷினில் தைக்கிறப்ப. ஓகே, நம்ம வந்து டபுள் செயின் ஸ்டிச் வந்து பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி செயின் ஸ்டிச் வந்து எப்படி போடுறதுன்றதை பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வர வீடியோவில் வந்து
எப்படி வந்து சில்க் த்ரெட் வந்து யூஸ் பண்ணி நம்ம செயின் ஸ்டிச் போடுறதுன்றதை பார்த்துட்டு அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சரி த்ரெட்டை வச்சியும் சில்க் த்ரெட்டை வச்சியும் நம்ம வந்து ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி பண்ணலாம். அது பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து சரி த்ரெட்லேயும் சில்க் த்ரெட்லேயும் ப்ராக்டிஸ் பண்ணோங்க இல்லையா அதை வச்சு அதை கட் பண்ணி நம்ம வந்து ஆல்பமில் வந்து பேஸ்ட் பண்ணுவோம். இதுதான் வந்து நம்ம போட்ட டபுள் செயின் ஸ்டிச்சு ஸ்ட்ரைட்டாக பார்க்குறப்ப இப்படி தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.